நான் இன்னும் பெருமையோடு சொல்றேன், ஒரு இளம் தலைவர் நாங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, 2019ஆம் ஆண்டு தேர்தலாக இருந்தாலும், 2021 தேர்தலாக, 2024 தேர்தலாக, மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் 3-4 முறை சுற்றி வந்த ஒரே இளம் தலைவர் யார் என்று சொன்னால் நமது உதயநிதி ஸ்டாலின். அந்த பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு உண்டு. அதனால வைத்தறிகிறான் அவனுக்கு என்னப்பா அந்த இயக்கத்துக்கு அதுக்கு முன்னாடி ஆளே வரமாட்டான்னு அடுத்தவனே தூக்கி பிடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வயிறான் ஒவ்வொருத்தரும். ஆக நாம என்ன பாவம் செஞ்சு நம்மளை பார்த்து வயிறு எடுத்துட்டு நாம மக்களை வாழ வைத்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். மக்களுக்கான திட்டங்களை நாளொரு மேனி பொழுது ஒன்று நம்முடைய தலைவர் கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும், இன்று காலையில் வரைக்கும் ஒரு புது திட்டம். இப்படி ஒவ்வொரு திட்டமா கொடுக்கறனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் தான் என்று நாம சொல்லல, முரசொலி சொல்லல, வேற எந்த நம்முடைய ஏடு சொல்லல, ஒன்றியத்தில் இருக்கின்ற வடநாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு பத்திரிகையை சொல்லுகிறது என்கிற பெருமை நமக்கு உண்டாது. நீங்க மறந்துடாதீங்க. நீங்க நம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி தான், விழுகிற கல் விழுந்த இடத்திலே மூழ்கி போக நதி தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நாம் மக்களுக்காக இருக்கக்கூடிய நதி, மற்ற பேர்லாம் அங்கே ஸ்டாக்னேட்டா அங்கே நின்று சாக்கடையா மாதிரி போயிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, நம்ம அது பயன்படாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த திமுக பொறுப்புல இருக்கிறது மட்டும் இல்ல, திமுக உடன்பிறப்புன்னு சொல்றதே பெருமை தான் நம்ம ஆளுங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசா வரவங்களாம் நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக தாய்மார்கள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலம்பரம் நீங்க பிள்ளைங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நீங்க ஸ்கூல்ல விட்டா போதும். முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டியது ஒண்ணுதான், காலம்பரம் சாப்பாடு நான் போறதுலேருந்து, மதியம் நான் சாப்பாடு போறதுலேருந்து, பிள்ளைங்களை படிக்க வச்சு உயர்கல்விக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறது, உயர்கல்வியை முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுலேருந்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன். இப்போ போட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கோவி செஞ்சு தான். நான் எத்தனை பிள்ளைங்க 12ஆம் முடிச்சு பாஸ் பண்ணி அமிச்சு உங்க காலேஜ் நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏன் ஒன்றிய அரசே சொல்லுது 2030 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேரக்கூடிய அந்த சதவீதம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னா 50% நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்றாங்களே. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 53% கொடுத்துட்டோம். சுத்தமிழர் கலைஞர் போட்ட விதை, அவர் காமிச்ச பாதை, அதான் நீங்க 53 வந்து நாங்க நிக்கிறோம். நாங்க இது மிக விரைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்றது 53 நின்றக்கூடாது, 100க்கு 100% 12ஆம் வகுப்பு முடிச்சா கல்லூரியில சேர்க்கிற அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அவர் அங்கே நிர்ணயிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட இன்னைக்கு 2 பேரை நாம் பெற்றிருக்கின்றோம், முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர்கள். ஆக இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக, ஏன் இப்ப சமீபத்தில் கூட மழை பெய்யும் போது உடனடியாக முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு. 2 நாள் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களை சந்தித்து அவருக்கு என்ன தேவையோ அதை செய்து விட்டு வந்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர். நீங்க மறந்துவிடக் கூடாது. ஆக அப்படிப்பட்ட தலைவனை போற்றுகின்ற வண்ணம் எல்லாருக்கும் தான் பிறந்தநாள் வருது, எல்லாருமே இந்த மாதிரி நம்ம கொண்டாடி இருக்கோம். ஏன் ஒரு தலைவனுக்கு மட்டும் இப்படி ஒரு பிறந்தநாளை நம்ம கொண்டாடுகின்றோம்? இந்த இனத்தை காப்பதற்காக எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எத்தனை அவதூறுகள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு தந்தை பெரியார் சொன்னது போல சுயமரியாதைக்காரன் தான். ஆனா பொது தொண்டுன்னு வந்துச்சுன்னா மானம் அவமானம் பார்க்கக்கூடாது, மக்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து இன்னைக்கு அவர் நாம் வாழ்த்துக்கிறோம் என்று சொல்லும் பொழுது என்னை பொறுத்தவரைக்கும் பெருமையோடு சொல்றேன், பேருங்கிற அண்ணாவே நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை வாழ்த்துக்கிறார் என்ற அளவுக்கு தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்றேன். ஆக அந்த விதத்தில் இங்கே பேசும்போது நான் கேட்டேன், நான் மாநகர செயலகத்தில் கேட்டேன், நான் கிட்டத்தட்ட 4 தொகுதியில் 3 தொகுதி நம்ம கண்டிருக்கிறோம் என்று சொன்னாருங்க. கவலைப்படாதீங்க, 2024 4க்கு 4 அடிக்கக்கூடிய மாவட்டமாக அண்ணன் சிங்கர் தலைமையில் இருக்கின்ற இந்த மாவட்டம் அதை நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இளைஞர் சொல்லும்போது சொன்னார், நம்முடைய தலைவர் அவர்கள் 234 200 இலக்காக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞரின் தம்பிகளுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மிகப்பெரிய சக்கரவர்த்தியுடைய உடைவாளாக இருப்பது இளைஞரணி தான். தலைவர் நமக்கு 200 சொன்னார்னா இளைஞரணி தம்பிங்களே உங்களுடைய உழைப்பின் மூலமாக 234க்கு 234 வென்றது திராவிட முன்னேற்ற கழகம், வரலாறு படைத்தது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். பெற்று தருகின்ற உறுதி தருகின்ற ஒரு கூட்டமாக இது அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும்.